இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாடாளுமன்றத்தை மூடும்படி பரிந்துரைத்துள்ள ஷஹிடான் காசிமிற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படும். மலேசிய நாடாளுமன்றத்தை மூடும்படி இன்று மக்களவையில் பரிந்துரைத்துள்ள பரிகத்தான் நேஷனல் ஆராவ் எம்பி ஷஹிடான் காசிமிற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் அறிவித்துள்ளார். ஷஹிடான் காசிமை நாடாளுமன்ற உரிமை மற்றும் சுயேட்சை குழுவின் முன்னிலையில் நிறுத்துவதற்கு நாளை வியாழக்கிழமை தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று ராயர் தெரிவித்துள்ளார். ராயர் இத்தகைய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு மக்களவை துணை சபாநாயகர் அலிஸ்லாவ் அனுமதி அளித்தார். மக்களவையில் 2026 ஆண்டு பட்ஜெட் மீதான விநியோக சட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது மலேசிய நாடாளுமன்றம் சுதந்திரமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படவில்லை என்றும் அது தொடர்ந்து செயல்படுவதை காட்டிலும் மூடப்பட வேண்டும் என்றும் ஷஹிடான் காசிம் பரிந்துரை செய்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராயர் மக்களவை கூட்ட விதிமுறை 36 பிரிவை மேற்கோள் காட்டி ஆராவ் எம்பி ஷஹிடான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஷஹிடானின் இந்த குற்றச்சாட்டு கடுமையான மற்றும் நாகரிகமற்றது என்று ராயர் வர்ணித்தார். மாமன்னரால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட உலக தரத்திலான உயரிய பரிபாலனமான மலேசிய நாடாளுமன்றத்தின் மாண்பை தரம் தாழ்த்தும் வகையில் ஷஹிடானின் பேச்சு அமைந்திருப்பதால் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராயர் பரிந்துரை செய்தபோது அவையில் சிறு அமளி துமளி ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராயர் ஆராவ் எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி நாளை வியாழக்கிழமை தீர்மானம் ஒன்றை தாம் கொண்டு வரப்போவதாக குறிப்பிட்டார். தமது தலைமையிலான பர்சாத்து கட்சியில் தற்போது ஏற்பட்டுள்ள உட்பூசல் பிரச்சினைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்குமாறு கட்சி உறுப்பினர்களை தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கேட்டுக்கொண்டார். இம்மாதம் இறுதியில் நடைபெறவிருக்கும் சபா தேர்தலில் அனைத்து உறுப்பினர்களும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர கட்சியின் உட்பூசலை நீட்டித்துக் கொண்டிருப்பதற்கு இது தருணம் அல்ல என்று அவர் அறிவுறுத்தினார். நேற்று நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்திலும் இவ்விவகாரம் வலியுறுத்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பர்சாத்து கட்சி தற்போது 2 அணிகளாக பிளவுபட்டிருப்பது தொடர்பில் முஹிடின் இந்த நினைவுறுத்தலை வழங்கியுள்ளார். தனது 4 வயது மகள் மகாலட்சுமி கனகராஜாவை மூச்சடைக்க வைத்து கொலை செய்த பின்னர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்ட துர்காதேவி எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படும் 2 கடிதங்களை போலீசார் மீட்டுள்ளனர். மீன் தொட்டியின் கண்ணாடியில் ஒட்டப்பட்டு இருந்த தமிழில் எழுதப்பட்ட அந்த 2 கடிதங்களில் தங்களின் மரணத்தில் யாரையும் தொடர்பு படுத்த வேண்டாம் என்று துர்காதேவி கேட்டுக்கொண்டுள்ளார். 30 வயதான துர்காதேவி குணசேகரன் என்ற அந்த பெண் அவ்விரு கடிதங்களில் தாம் எடுத்த இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். இதுவே எனது கடைசி பயணம். மனச்சங்கடத்தை என்னால் இனியும் தாங்கிக் கொள்ள முடியாது. என் 2 பிள்ளைகளான மகாலட்சுமியையும் லிவினேசனையும் யாரிடமும் விட்டு செல்ல முடியாது. தாயார் என்ற முறையில் அவ்விருவரையும் என்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சம்பவத்திற்கு நல்ல நண்பர்கள் யாரையும் தொடர்பு படுத்த வேண்டாம். எனது அடையாள கார்டு, ATM அட்டை மற்றும் இதர ஆவணங்களை மீன் தொட்டி முன்புறம் உள்ள மேஜையில் விட்டுச் செல்கிறேன் என்று உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்பு துர்காதேவி 2 கடிதங்களை விட்டுச் சென்றுள்ளார் என்று கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். கடா கூலிம் தமான் பேரா லோருங் பேரா 3 நேற்றிரவு தனது மகளை கொலை செய்துவிட்டு வீட்டில் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்ட தொழிற்சாலை பணியாளரான துர்காதேவி தனது மரணத்திற்கான காரணத்தை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்று ஜுல்கிஃப்லி அசீசான் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் துர்காதேவியின் 7 வயது மகன் லிவினேஸ் கனகராஜா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தான் தூக்கில் தொங்குவதற்கு முன்பு மகனை அலுமினியம் ஏணிப்படியில் ஏறச் சொல்லி ஷிலிங் காற்றாடியில் சேலை துணியை கட்டி அந்த சிறுவனின் கழுத்தில் மாட்டிவிட்டு ஏணிப்படியை தள்ளிவிட்டு வேறு அறையில் துர்காதேவி தூக்கில் தொங்கியுள்ளார். எனினும் ஸ்லிங் காற்றாடி எடை தாங்க முடியாமல் உடைத்துக்கொண்டு கீழே விழுந்ததால் கழுத்தில் சிராய்ப்பு காயங்களுடன் அந்த 7 வயது சிறுவன் உயிர் தப்பியதாக ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். தாம் நம்பியிருந்த காதலன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்து மனம் உடைந்த நிலையில் துர்காதேவி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். காயமுற்ற சிறுவன் தற்போது குலிம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். ஜோஹோர் இஸ்கண்டா புத்ரி தமான் புக்கிட் இண்டாவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில்
11.47 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் அந்த வீட்டை போதைப் பொருள் கிடங்காக பயன்படுத்தி வந்த 55 வயது நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து போலீசார் நடத்திய உளவு நடவடிக்கையின் விளைவாக கடந்த திங்கட்கிழமை அந்த வீட்டில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது 115.09 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்த 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மீதான மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் அந்த மசோதாவை ஆதரிக்காதவர்கள் கேட்கின்ற பல கேள்விகளுக்கு தாம் பதில் சொல்லியே அழுத்துவிட்டதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். 2026 பட்ஜெட் மீதான மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு நடைபெற்ற வாக்களிப்பில் ஆதரவு தெரிவிக்காத எதிர்க்கட்சி எம்பிக்களை இலக்காக கொண்டு அஹ்மத் மஸ்லான் இந்த விமர்சனத்தை தெரிவித்துள்ளார். 2026 பட்ஜெட்டை ஆதரிக்க மனம் வரவில்லை, ஆனால் கேள்விகளோ பல ரூபத்தில் வருகின்றன. குறிப்பாக தங்கள் தொகுதிக்கு எவ்வளவு மானியம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதில்தான் அவர்கள் குறியாக இருப்பதாக துணை அமைச்சர் அஹ்மத் மஸ்லான் இன்று நாடாளுமன்றத்தில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தைவான் நாட்டைச் சேர்ந்த ஊடக பிரபலமான 31 வயது பெண் ஒருவர் கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டலில் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் உள்ளூரைச் சேர்ந்த ரேப் பாடகர் நமீவியை கைது செய்யப்பட்டு 6 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தைவான் பெண் கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலான் கோன்லேயில் உள்ள ஒரு ஹோட்டலின் குளியல் அறையில் இறந்து கிடந்த சம்பவத்தை தொடர்ந்து 42 வயதுடைய ரேப் பாடகர் நமீவி போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். அந்த ஊடக பிரபலத்தை ஹோட்டலில் ஆக கடைசியாக சென்று பார்த்தது ரேப் பாடகர் நமீவி என்று அடையாளம் கூறப்பட்டது. இன்று காலையில் போலீசாரிடம் சரண் அடைந்த நமீவி பின்னர் ஜலான் டூத்தாவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடாம் தெரிவித்தார். சபா மாநிலத்தை பிளவுபடுத்தக்கூடிய இனத்துவீச அரசியலை உடனடியாக நிறுத்துமாறு வரிசான் கட்சி தலைவர் முகமது ஷஃபி அப்டால் கேட்டுக்கொண்டார். இம்மாதம் இறுதியில் சபா மாநிலம் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிய வேளையில் மக்களின் ஆதரவை பெறுவதற்கு இனத்துவீச தன்மையிலான அரசியல் தலை தூக்கியிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சருமான ஷஃபி அப்டால் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சபா மாநிலத்தின் மக்களின் ஒற்றுமையை முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர சபா மாநிலத்தில் பிரிவினையையும் பேதங்களையும் விதைக்கக்கூடிய இனத்துவீச தன்மையிலான பிரச்சாரங்கள் அல்ல என்று ஷஃபி அப்டால் வலியுறுத்தினார். சபா மாநிலத்தின் இன ரீதியான அரசியலுக்கு அடித்தளமிடப்பட்டால் அம்மாநிலம் பிளவுபடக்கூடிய சாத்தியம் இருப்பதாக குத்தகினபாலுவில் ஆற்றிய உரையில் ஷஃபி அப்டால் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.